அரவிந்த், இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் குறித்து தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? விரைவில் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் நடைபெற உள்ளதால் இதற்காக தற்போது நாட்டில் உள்ள அனைத்து எந்தெந்த இடங்களில் இது சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கின்றனோ அந்த சட்டமன்ற தொகுதிகளை நிரப்புவதற்காக தேர்தலை முன்கூட்டியே நடத்துவதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் தயாராகியுள்ளது. இதன்படி தமிழகத்தில் ஆர்கே நகர், அதாவது தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவை ஒட்டி ஆர்கே நகர் தொகுதி காலியாக இருந்தது. இந்நிலையில் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தலை நடத்துவதற்கான தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி ஆர்கே நகர் தொகுதிக்கான தேர்தல் ஆனது ஏப்ரல் 12ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை ஏப்ரல் 12ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் எனவும், அதே போல இந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது ஏப்ரல் 15ஆம் தேதி இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இப்போ இந்த அரவிந்த், இந்த மனுக்கள் மறுபரிசீலனை குறித்த விஷயங்கள் ஏதேனும் சொல்லியிருக்காங்களா? இந்த தேர்தலுக்கான கெசட் நோட்டிபிகேஷன், அதாவது தேர்தல் அறிவிப்பு தேதியானது மார்ச் 16ஆம் தேதி வெளியிடப்படும் எனவும், அதே போல இந்த கடைசி தேதி, அதாவது தன்னுடைய வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதியானது மார்ச் 23ஆம் தேதியும், அதே போல அந்த வேட்புமனு பரிசீலனையானது மார்ச் 24ஆம் தேதி நடைபெறும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. அதே போல கடைசி தினம், அதாவது வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான கடைசி தினமானது மார்ச் 27ஆம் தேதி நடைபெறும் எனவும், தேர்தலானது ஏப்ரல் 12ஆம் தேதி, அதாவது நோட்டிபிகேஷன் மார்ச் 16ஆம் தேதியும், கடைசி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி மார்ச் 23ஆம் தேதியும், அதே போல அந்த வேட்புமனு பரிசீலனையானது மார்ச் 24ஆம் தேதியும், கடைசி நாள் வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் மார்ச் 27ஆம் தேதி, தேர்தலானது ஏப்ரல் 12ஆம் தேதியும், வாக்கு எண்ணிக்கையானது ஏப்ரல் 15ஆம் தேதியும் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது தெரிவித்துள்ளது. அரவிந்த், இப்போ இந்த தேர்தலுக்கான நன்னடத்தை விதிமுறைகள் எப்போ அமலுக்கு வருகிறது? இது சென்னை முழுவதுமே இருக்குமா, இல்ல ஆர்கே நகர் தொகுதிக்கு மட்டும்தான் இந்த நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வருமா? பொதுவாகவே தேர்தல் எந்தெந்த இடங்களில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறதோ அந்த இடங்களில் மட்டுமே தான் அந்த எம்சிசி எனப்படும் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும். எனவே தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் இன்று இந்த தேர்தல் நடைபெறும் என அறிவித்துள்ளதால் இன்று முதலே எம்சிசி அமலில் வருவதற்கான வாய்ப்புள்ளது. ஆனால் அந்த எம்சிசி, அதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எனப்படும் தேர்தல் நன்னடத்தை விதிமுறையானது அந்த தொகுதி, எந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறதோ அந்த தொகுதியில் மட்டுமே அமலில் இருக்கும். எனவே தமிழகத்தை பொறுத்தவரை ஆர்கே நகர் தொகுதியில் மட்டுமே அந்த தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும். அரவிந்த், இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில அதற்கு முன்னாடியே நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா? நான் முன்பே சொன்னது போல ஆகஸ்ட் மாதத்தில் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ஆகியோர்களுக்கான தேர்தல் நடைபெறும். எனவே அதற்கு முன்பாக எந்தெந்த நாடாளுமன்ற தொகுதிகள், அதே போல சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கின்றனவோ அந்த தொகுதிகளை முதலில் நிரப்ப வேண்டும். ஏனென்றால் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தேர்தல் ஆனது அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் ஒரு தேர்தல். எனவே அதற்கு முன்பாக எந்த இடங்களில் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கின்றனவோ அதனை நிரப்புவதற்காக தான் இந்த முடிவை இந்திய தேர்தல் ஆணையம் எடுத்துள்ளது. அதாவது மொத்தம் 2 மாநிலங்களில் மொத்தம் 3 நாடாளுமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கின்றன. அதே போல 10 மாநிலங்களில் சுமார் 12 சட்டமன்ற தொகுதிகளும் காலியாக இருக்கின்றன. எனவே இந்த 12 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அதே போல 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் விரைவில் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலை நடத்துவதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் தேதிகளை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக தமிழகம் மற்றும் கேரளா ஆகிய 2 மாநிலங்களுக்கும், தமிழகம், கேரளா மற்றும் சிக்கிம் ஆகிய 3 மாநிலங்களுக்கும் ஒரே கட்டமாக இந்த ஏப்ரல் 12ஆம் தேதி தேர்தலும் ஏப்ரல் 15ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தெரிவித்துள்ளது. மற்ற மாநிலங்களுக்கு தேர்தலானது ஏப்ரல் 9ஆம் தேதியும், வாக்கு எண்ணிக்கையானது ஏப்ரல் 13ஆம் தேதியும் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது தகவலை வெளியிட்டுள்ளது.